அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாட்டு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசியில குரு வந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தில். அதே போல் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல கேது பகவான் வழக்கம் போல சஞ்சாரம் செய்கிறார். மேலும் 8ஆம் இடத்துல மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறாங்க. 10ஆம் இடத்துல சூரிய பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான். மேலும் இந்த மாதத்தினுடைய 4ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் செவ்வாய் இடைவு பெற்று உங்க ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க. இப்போல 17ஆம் தேதி புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது மகரத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய இணைகிறாரு. மேலும் செவ்வாய் பகவானுடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி இருக்கும். அதனை தொடர்ந்து சுக்கிர பகவான் 28ஆம் தேதி உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இதுதான் வந்து தை மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போது தை மாத ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. குருவோட வீட்டில் செவ்வாயும் செவ்வாயோட வீட்டில் குருவும் வந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திடீர் லாபங்கள், திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறார், 8ஆம் இடத்துல வந்து இருக்கிறார். குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப சூழ்நிலை, பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாகவே இருக்கணும். மாதத்தினுடைய 2வது பாகம், அதாவது 4ஆம் தேதி இருக்காங்களே, சுக்கிரன் வந்து இடமாற்றம் செய்கிறார். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து சுக்கிரன் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நிவர்த்தி ஆகிடும். அதனால் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அதில் மாதம் வந்து தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான வீண் விவாதங்களை மேற்கொள்ளாமல் அமைதியாக செல்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிறந்ததாக அமையும். மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போது செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்கள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையிலையும் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கையிலும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் செகண்ட் ஆஃப்ல வந்து நிவர்த்தி ஆகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆவதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதன் மீறி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் வந்து விரைய செலவுகள் தென்படுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பண பற்றாக்குறை இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே இருக்கலாம். இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் அப்படின்றது மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப்ல வந்து உங்களுக்கு கையில் சேர ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால, புதன் செவ்வாய் அவரும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்கணும். தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வை அப்படின்றது 4ஆம் இடத்தின் மீது விழுது. அதனால ஒரு சில மன உளைச்சல்கள், ஒரு சில கலக்கங்கள், ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாயார் சார்ந்த வகையில் ஒரு சில அலைச்சல்கள், மன உளைச்சல்கள்லாம் வந்து போகலாம். தந்தையார் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா 8ஆம் தேதி செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு வந்து இருக்காரு. அப்போ தந்தையாரால் ஒரு சில மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள்லாம் வந்து போகலாம். தாயாராலையும் ஒரு சில மருத்துவ செலவுகளும் விரைய செலவுகளும் வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தை சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது, அவங்களை பராமரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைவாங்க. இவங்க வந்து சுக்கிரமங்கல யோகம்னே சொல்லலாம். இதனால வந்து சுப விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சுப விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெல்ல மெல்ல வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார சூழ்நிலைகள் அப்படின்றது உங்கள் கையில் அமைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சுக்கிரமங்கல யோகம், சுபம் சார்ந்த விஷயங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் குடும்பத்தில் வந்து அதிகமாக தென்பட வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஃபேவரான ஒரு மாதம்னே இந்த தை மாதம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு யோசனை வருது. வீடு கட்டணும்னு ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு தைரியம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் வந்து வீடு, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான இந்த மாதத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மாதத்தில் தென்படும்.
இப்போ சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்னு 10ஆம் இடத்துல இருக்குது. 10ல் சூரியன் இருக்கிறதுனால ஒரு வகையில் சிறப்பு தான். ஒரு 5ஆம் அதிபதி வந்து 10க்கு வராரு. அப்போ ஒரு வகையில் வந்து சிறப்பான ஒரு யோகம் தான். 5க்குரியவன் 10க்கு வருவதனால கேந்திரத்தில் இருக்கார். இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு இல்லை அப்படின்றவங்களாம் இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிடைக்கும். சில புதிய பொறுப்புகள்லாம் உங்கள் கைக்கு வரும். கொடுக்கப்படும் வேலைகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் வந்து பொதுவாக 10ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களை வந்து ஒரு சில கெட்ட பெயர்களை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் ஒரு சில விஷயத்துக்கு இது பார்த்தீங்கன்னா அது விதிவிலக்காகவே இருக்கிறது. 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 10க்கு வந்திருக்காரு. அதனால் ஒரு வகையில் வளர்ச்சி தான், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு டேலண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் சாதகமான மாதமாக அமைகின்றது. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கண்ணு கருத்துமாக விழிப்புணர்வோடு செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பொறுப்புகளை சரிவர செய்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் உங்கள் வேலை கண்ணும் கருத்துமாக இருக்கணும். 3ஆம் நபர்களை நீங்கள் நம்பாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து விழிப்புணர்வாக செயல்படணும். மாதத்தினுடைய செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதத்தினுடைய 22ஆம் தேதி செவ்வாயுடைய சஞ்சாரம் சூரிய பகவானோட இருக்குது. அப்போ சூரியனோட போய் சேரதுனால மாதத்தினுடைய செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா 10ல் சூரியனும் செவ்வாயும் இது போல் வந்து வரப்போ மன உளைச்சல் வந்து அதிகமாக ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சில பணிச்சுமைகள் வரும். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு. பொதுவாக சூரியன் செவ்வாய் ரெண்டும் வந்து நட்பு கிரகங்கள் தான். பெரிய அளவில் பாதிப்பு படுத்துறதில்ல. உங்கள் ராசி அதிபதி அவர் 10ல் வந்து இருக்கிறாரு. இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யோகம் தான், ஒரு சிறப்பான வளர்ச்சியை தான் கொடுக்கும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சின்ன சின்ன காரகத்தினால உங்களுக்கு தென்படும். செவ்வாய் அப்படின்றது கோப கிரகம். மேலும் சூரியனை பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப கிரகம். இந்த சூரியனும் செவ்வாயும் இணையும் பொழுது பார்த்தீங்கன்னா பணிச்சுமை உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீ மாதிரி இருப்பீங்க. கடுகடுன்னு இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களை கொஞ்சம் அனுசரித்து அன்பாக எடுத்து சொல்லி வேலை வாங்குவது நல்லது. அதிலையும் சற்று கவனமாக இருக்கணும். மேலும் இந்த சூரியன் செவ்வாய் இணையும் பொழுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம், பணி மாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும். பொதுவாக சூரியன் செவ்வாய் வந்து ரெண்டுமே இணைந்திருக்கும் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சூரியன் செவ்வாய் இணைவதற்கான வந்து ஒரு பலன்கள் வந்து இந்த மாதத்தில் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு அதிக அளவில் இருக்குது. இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை, புதன் பகவானுடைய பார்வை அப்படின்றது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. சகோதர சகோதரியுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில குழப்பங்களும் வந்து போகலாம். அது சார்ந்த வகையில் சற்று கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவு எடுக்க முடியல, பல குழப்பங்கள் இருக்கும், நிறைய கவலைகள் இருக்கும். இந்த 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பார்வை விழும்பொழுது பயம், பதட்டம், ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஆகவே மனத்தெளிவு அப்படின்றது இந்த மாதத்தில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கிளியராக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயம் இல்லாமல் எடுக்கிற முடிவை தெளிவாக எடுங்க. அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு ஜென்மத்தில் இருக்காரு. பொதுவாகவே குரு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. நிறைய மன உளைச்சல்கள், அலைச்சல்கள், கவலைகள், குழப்பங்கள், எதையுமே பெருசாக நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து குறையிற மாதிரி இருக்குது, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜென்மகுரு இதுதான் ஜென்ம சனியாக ரிலேட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு ஜென்ம சனியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிரச்சனை தான். பெருசாக ஃபேவர் பண்ணுறது கிடையாது. நிறைய அனுபவங்கள், கவலைகள், குழப்பங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். இந்த ஜென்மகுரு உங்களுக்கு ஒரு சில மாதங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப குழப்பாதீங்க. சரியான டைம் சாப்பிடுங்க. சரியான யோசிச்சுட்டே சாப்பிடும்போது அதேமாரிலாம் மாற்றிக்கோங்க. நேரம் கடந்து தூங்குவது, தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமோடு செயல்படுவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் சனி இருப்பார். லாபஸ்தானி ஆட்சியாக இருக்கிறாரு. அது ஒரு சிறப்பு. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி டெஃபினட்டாக இருக்கும். சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. ஸோ ஒரு நல்ல செய்தி தான் அது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பலம் வந்து இப்போ கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதனால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் கேரியர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, முடிவெடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் நீங்கள் மேஜராக எதில் கவனம் செலுத்தினா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் 12ஆம் இடத்துல ராகு, சனி பகவானுடைய பலம் இப்போ கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். ஆக மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உங்கள் கெரியரில் ரொம்ப கிளியராக இருக்கும். உங்கள் தொழில், உத்தியோகம், நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆனால் மேஜராக நீங்கள் எதில் கவனம் செலுத்தினா உங்களுடைய உடல் ஆரோக்கியம்.
12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மார்கழி ஸ்டார்டிங்கில் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் வந்து ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக உஷ்ண அதிகமான பிரச்சனைகள் வந்து ரத்த அழுத்தம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப நிறைய யோசிக்கிறீங்க, சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல, பசியின்மை அப்படின்ற பிரச்சனைலாம் இந்த மாதத்தில் இருக்கும். சாப்பாடு, தூக்கம், அமைதியான மனநிலை, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தணும். ஹெல்த் வைஸாக வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுடைய உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம், சூழ்நிலை இதெல்லாம் வந்து மாற்றம் அப்படின்றது இந்த மாதத்தில் டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும். ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு, தொடர் விரைய செலவுகள் இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில் பார்த்திங்கன்னா தொடர் விரைய செலவு இருக்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து கவலைகள் ஏதாவது இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர் விஷயங்கள், அதுமாரி வந்து குடும்ப உறுப்பினர்களில் ஏதாவது மருத்துவ செலவுகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கும். மேலும் 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு பகவான், ஸோ உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். எவ்வளோதான் உங்களுக்கு பிரச்சனையை ராகு கொடுத்தாலும் 6ல் இருக்கிற கேது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ஓகே ஏதாவது பார்த்துக்கலாம், மன வலிமையை உங்களுக்கு கேது பகவான் கொடுப்பார். அதனால தான் 6ல் இருக்கிற கேது உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சிறப்பான இருக்கிற ஒரு பொசிஷன். 6ல் இருக்கிற கேது வந்து மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிட்டுரும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக பெருசாக குழப்பம் வராத அளவுக்கு பார்த்துக்கும். பேசிக்காக இந்த மாத கிரகங்கள் அப்படி இப்படி அமர்றதுனால ஒரு சில சின்ன உடல் உபாதைகள் வரலாம். ஆனால் கேது அதை வந்து ஆஃப் பண்ணிட்டுருவார். சனி பார்வையும் சப்தம பாதவியும் சனி பகவானின் சப்தம பாதவியும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தடை தாமதத்துடன் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் டெஃபினட்டாக கிடைக்காது. சீக்கிரமாக ஒரு தாமதப்பட்டு தள்ளி போய் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஓவராலாக இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனை மேலே கவனம் இருந்தால் பெருசாக குழப்பிக்காமல், பெருசாக அலட்டிக்காமல், எல்லாத்தையும் பிளான் பண்ணி கோபத்தை குறைச்சி நீங்கள் பிளான் பண்ணி செயல்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக அமையும். இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.